எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க, தள்ளுங்க பாருங்க. நீ இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும்? இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க. இந்த பிள்ளைய 2 பேருடைய எதிர்காலத்தை பாருங்க. இப்ப கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு தோல் நோய் இருக்கு, அவரால் வேலைக்கு போக முடியாது. ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்ப அவ இல்லை உயிரோட. நிலைமை என்ன? நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க? சாலை ஓரத்துல மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்புறப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல, தூய்மைப்படுத்துறான்ல, அவன் அசிங்கமா நினைக்கிற சமூகம் அது. குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது. இதுகிட்ட போய் என்ன நீங்க நீதி கேட்பீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் 10 லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும், அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும். நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா? கள்ளச்சாராயம் வித்தவன், கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா? சொல்லுங்க. இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ், கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க. அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் போட்டுருக்காங்க. நீ பார்த்தீங்களா? எங்க கூட நின்று பேசணும் இல்லை? அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம்? ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?